Come, Holy Spirit, fill my heart. Come, Holy Spirit, set me apart. Come, Holy Spirit, to you I pray. Come, Holy Spirit, show me the way. Come, Holy Spirit, fill my heart. Come, Holy Spirit, and melt me now. Come, Holy Spirit, and mold me now. Come, Holy Spirit, and use me now. Pour out your grace upon this place. I feel your healing touch, warm embrace. Renew my life, Lord Jesus Christ, that I may bring your love and peace to all the earth. Good evening, how are you? இப்போ இந்த வீடியோவில் ஆக்சுவலி த புக் ஆஃப் ப்ராவர்ப் சாப்டர் 11 அண்ட் த verse 14. ஸோ சாப்டர் நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 11 இறைவசனம் 14. இதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னாக்கா, திறமையுள்ள தலைமை இல்லாத நாடு அழிவுறும். திறமையுள்ள தலைமை இல்லாத நாடு அழிவுறும். அறிவுரையாளர்கள் உள்ள நாடு பாதுகாக்கப்படும் அப்படின்னா, there is no counsel, so the nation fails. And an abundance of the counselors, there is safety. இப்போ என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, தலைமை அப்படின்னா அந்த தலைமைங்கிறது ஒரு சும்மா ஒரு லோக்கல் பாடியாக இருக்கலாம், ஒரு பஞ்சாயத்தாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு டவுனு இதாக இருக்கலாம், ஒரு பாடியாக இருக்கலாம், அல்ல மேபி ஸ்டேட் லெவலில் ஒரு பாடியாக இருக்கலாம். அப்போது ஹூஸ் ரூலிங் தட் பர்டிகுலர் லோக்கல் பாடி, அது ஒரு மேயராக இருக்கலாம், ஒரு மினிஸ்டராக இருக்கலாம், சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், மேபி நேஷன் லெவல்னால் ஒரு பிரைம் மினிஸ்டர்லாம், ஹூவர் இட் இஸ் அ லீடர். ஓகேங்களா? மேபி அது அப்படி இல்லாமல் அந்த பொலிட்டிக்கல் அரசியல் இல்லாமல் யூ கம் டு சர்ச், டயசஸாக இருக்கலாம். ஸோ பிஷப் வில் பி த லீடர் இல்லைங்களா? அப்புறம் ஒரு சர்ச் பேரிஷ்னு சொல்லும்போது அந்த ஃபாதர் ப்ரீஸ்ட் வில் பி த லீடர். இந்த மாதிரி ஒரு லீடர், ஒரு தலைமை. ஸோ இந்த தலைமை ஏற்பவர் ஒரு லீடர் எப்படி இருக்கணும்னு சொன்னாக்கா, யூ ஷுட் ஹேவ் தட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு யூ ஷுட் பி எ குட் லிசனர். லிசனர் எப்படி வரும்னாக்கா, he should have that humility, humbleness, தாழ்ச்சி இருக்கணும். அப்போ தான் மற்றவங்க பேசுகிறத அவங்க கவனிப்பாங்க, செவிசாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இல்லைங்களா? ஸோ யூ ஷுட் பி ஹம்பிள், சர்வீஸ் மைண்டட், நிறைய பேஷன்ஸு, டாலரன்ஸ், இந்த மாதிரிலாம் குணாதிசயங்கள்லாம் இருக்கணும். ஸோ யூ ஷுட் ஹாவ் தட் விஸ்டம், ஞானம் இருக்கணும். அப்போ தான் ஒரு இடத்த ரூல் பண்ணலாம், மக்களை ஆளலாம், இப்படியெல்லாம் இந்த ஒரு நல்ல குணாதிசயங்கள் அப்படின்னு ஒரு திறமையுள்ள ஒரு தலைமையகம். இப்படிப்பட்ட ஒரு ஞானம் இல்லாத ஒரு தலைவர் ஆளும்போது அவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய கவுன்சிலும் இல்லாமல், அறிவுரையாளர்களும் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? ஒரு நாடு அழிவுறும். அதை தான் அந்த சாப்டர் 11 verse 14 சொல்லுது. அப்படின்னா அப்படிப்பட்ட உள்ள திறமை உள்ள தலைவர் அப்படி இல்லாத போது அவருக்கு அறிவரக்கூடிய ஒரு கவுன்சில்ஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு 2-3 பேர் ஒருவேளை அந்த அவையில், அந்த சபையில், அந்த கவர்மெண்ட்டில் ஒரு ஞானமுள்ள அறிவுரை கூறக்கூடிய பெரியவர்கள் இல்லைன்னு சொன்னாக்கா நிச்சயமாக அந்த நாடு அழிவுறும். இட் ஃபெயில்ஸ். அதுதான் அது சொல்ல வருது.
ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் நம்ம படிச்சிருப்போம். நம்மளுடைய அக்பர் பேரரசர் இல்லைங்களா, டெல்லியிலேருந்து அவர் ஆண்டார் இல்லைங்களா, அவரோட அவையில் நவரத்னங்கள் சொல்லப்படுற ஒரு 9 பேர் இருந்தாங்க. அதில் இந்த பீர்பால்ன்ற ஒருத்தர் அவருடைய அந்த விச்சு, அந்த ரொம்ப புத்தி கூர்மையுள்ள ஞானமுள்ள அந்த திறமையினால் பல வழக்குகள், பல பிரச்சனைகள், அந்த பேரரசர் அக்பருடைய அந்த பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார். அப்படின்னா அந்த சபைகளில் எந்த சபையாக இருந்தாலும் ஒரு ஞானமுள்ள, புத்தி கூர்மையுள்ள, ஒரு அறிவாளி, ஒரு நல்லவர் அந்த இடத்துல இருந்தால் நிச்சயமாக ஒருத்தர் இல்லாட்டி ஒரு சிலர் நிறைய அறிவுரையாளர்கள் கவுன்சிலர் இருந்தாங்கன்னா அந்த தலைவர், அந்த லோக்கல் பாடியோ தலைவராக இருக்கலாம், ஒரு மேயராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் வெற்றிகரமாக அந்த இடத்த ஆட்சி புரிவார். அதை தான் சொல்ல வருது. அப்படிப்பட்ட தலைவர் இல்லாத சமயத்தில், அந்த கவுன்சிலர் இல்லாத சமயத்தில் இட் ஃபெயில்ஸ். இப்போது இதே ப்ரோவர்ப் நீதிமொழிகளாக அதிகாரம் 16 இறைவசனம் 18 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த சாப்டர் 16 the verse 18 அது என்ன சொல்ல வருதுன்னா, அகந்தை செல்லும் முன்னே அப்படின்னா செருக்கு, அகந்தை செல்லும் முன்னே அழிவு வரும் பின்னே. ஸோ த ப்ரைட் கோஸ் பிஃபோர் த டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்களா. அடுத்தது வீண் பெருமை செல்லும் முன்னே தோல்வி வரும் பின்னே. The haughty spirit goes before the fail. அப்படின்னா வீண் பெருமை போகும் முன்னே, எதுக்கு முன்னால், இந்த ஒரு தோல்விக்கு முன்னால் ஒரு வீண் பெருமை போகுமா அப்படின்னா இது ஒரு மூடர்களுடைய கேஸுன்னு சொல்லுவான். அப்போ அந்த தலைவருக்கு ஒரு அகந்தை, செருக்கு, மற்றவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு அரகண்ட் பர்சன், கர்வம் உள்ள செருக்குடைய ஒரு ஆள் அந்த அறிவுரையாளர்கள் இருந்தாலுமே அவங்க பேச்சை கேட்கலானா அப்படின்னா அங்கே அந்த இடத்துல நல்ல அறிவுரையாளர்களும் இல்லை, கவுன்சிலும் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, த ப்ரைட் கோஸ் பிஃபோர் த டிஸ்ட்ரக்ஷன். அப்போ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லோக்கல் பாடியாக இருக்கலாம், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த மேபி ஒரு பெரிய இதாக இருக்கலாம், ஒரு சிட்டியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நேஷன், ஒரு நாடே அழிவுறும். எப்போ அந்த தலைவர், அதாவது மற்ற அறிவுரையாளர்களுடைய பேச்சை கேட்காமல், அறிவுரையை கேட்காமல் தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுக்கும்பொழுது அது ஒரு நாட்டையே இல்லாட்டி ஒரு லோக்கல் பாடியை பாதிக்கலான்னு தான் இது சொல்லுது. அப்படின்னா the pride goes before the destruction. The haughty spirit goes before the fail. அப்படிங்களா. அப்படின்னா அந்த தலைவருக்கு நல்ல அறிவுரையாளர்கள் இருக்கணும். அதே மாதிரி தான் அப்படிங்களா, நம்மளுடைய மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் அகெயின் இந்தியாவில் வரலாற்றில் நீங்கள் பார்க்கும்போது நம்மளுடைய கிருஷ்ணர் தேவராயர் எடுத்துக்கலாம். இந்த கிருஷ்ணர் தேவராயர் விஜயநகர பேரரசு, அதோடைய பேரரசர், அவரை தான் 8 பேர் இருந்தாங்க கவிகள். அந்த விகட கவின் என்று சொல்லக்கூடிய தெனாலிராமன். ஸோ அந்த பீர்பால அக்பருடைய அவையில் இருந்த 9 நவரத்னங்களில் ஒருத்தரான பீர்பாலை போல கிருஷ்ணதேவராயருடைய அவையில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் கவி இருந்தார், தெனாலிராமன். தெனாலிராமனுடைய கதைகளை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது நடந்த உண்மை. அது என்னென்னா, அவருடைய அகைன் புத்தி கூர்மையில் ஞானமுள்ள அந்த திறமையினால் கிருஷ்ணதேவராயருடைய பிரச்சனைகள் பலவற்றை தீர்த்து வைத்தவர் இந்த தெனாலிராமன். அப்படின்னா யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட பேரரசர்கள் அரசர்களுடைய அவையில் புத்தி கூர்மையுள்ள அந்த ஒரு ஞானமுள்ள ஒரு கவிகளாக இருந்தாலும் சரி, அறிவுரையாளர்களும் கவுன்சிலர் இருந்தாங்க. அதனால தான் அவர்கள் வெற்றி அடைய முடிந்தது. இப்போ பைபிளில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்முடைய the Nebuchadnezzar of the second, அதாவது பாபிலோனிய பேரரசர், 2வது பேரரசர், அது நெபுகட்நேசருடைய அந்த அவர் என்ன பண்ணார்னா, இந்த நம்மளுடைய ஜெருசலேம் அழித்து அங்கிருந்து கைதியில் கொண்டு போகிறார். அதில் தானியலும் ஒருத்தர், அவர் ஞானம் உள்ள ஒரு இளைஞர்.
அவரை கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாதிரி பல இளைஞர்களை ட்ரைனிங்காக அவருடைய அவையில் வச்சார் தெபுகத்நேசர். அப்போது இவருடைய அந்த ஞானத்தினால, கடவுள் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரத்தினால, ஞானத்தினால அந்த நேபுகத்நேசருடைய கனவுகளெல்லாம் விவரித்து சொன்னார். அப்படின்னா அவருடைய அவருடைய அவையில் இருந்தால் மற்ற அறிஞர்கள் சொல்ல முடியாததை தானியேல் செய்தார், சொன்னார். கனவுகளெல்லாம் விவரித்து கனவையே சொல்லி கனவுளுக்கு பொருளையும் கொடுத்தவர். அப்படிப்பட்ட அறிவாளிகள், ஞானமுள்ளவர்கள் இருக்கும்போது அந்த அரசரும் சரி, ஒரு ஆட்சியாளரும் சரி வெற்றி பெறுவது உறுதி. அப்படிங்களா? ஓகே. இப்போ இந்த மூடர்கள் என்ன நினச்சிக்குவாங்களா, தான் சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறது சரின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அந்த ஞானமுள்ள ஒரு ரூலர், அந்த லீடர், ஆட்சியாளர் என்ன பண்ணுவாங்களா, அந்த அறிவுரையாளர் சொல்கிறதெல்லாம் அவங்க கவனித்து கேட்டு அதுபடி செய்யும்போது அவருக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. அப்படின்னா என்ன சொன்னாக்கா, ஒரு ஆட்சியாளர் எந்த சின்ன ஒரு பார்ட்டாக ரூல் பண்ணாலும் சரி, அல்லாட்டி ஒரு பெரிய நாட்டை ஆண்டாலும் சரி, அவருக்கு என்ன இருக்கணும், ஞானம் இருக்கணும், அந்த ஹம்பிள்னஸ்னு இருக்கணும், சர்வீஸ் மைண்டட் இருக்கணும், ப்ளஸ் ஒரு நல்ல அவையில் அறிவுரையாளர் இருக்கணும். அவங்க பேச்சை அவர் கேட்கணும். தானே தன்னிச்சையாக அகங்காரமாக அகந்தை கொண்டு முடிவு எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கணும். அருமையான பகுதி. ஒரு ரூலர் எப்படி இருக்கணுன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுங்க. ஓகே. இப்போ நான் ஒரு சிறு பாடலோடு இந்த